தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கடந்த 2 பொதுத் தேர்தல்களின் போது பாஜகவுடன் ஒட்டி உறவாடிய அதிமுக தற்போது தனி அணி அமைத்து களமிறங்க தயாராகி வருகிறது. லோக்சபா, சட்டசபை, உள்ளாட்சித் தேர்தல், ஈரோடு தெற்கு இடைத்தேர்தல் என தொடர் தோல்விகளை சந்தித்த அதிமுக தலைமை அதற்கெல்லாம் காரணம் பாஜகவுடனான உறவுதான் என்று முடிவெடுத்தது. அதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஆனால் அரசியல் அரங்கில் பலரும் இது இரு கட்சியினரும் பேசி வைத்து நடத்தும் நாடகம் என்று விமர்சித்தனர். குறிப்பாக திமுக தரப்பு இந்த பிரச்சாரத்தை பெரிய அளவில் செய்து வந்தது. தேர்தல் நேரத்தில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என்றும் கூறி வந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூட்டணி கட்சிகளுக்காக பாஜக கதவை திறந்தே வைத்திருக்கிறது என அதிமுகவுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்தார். இதையடுத்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி மலரும் என்ற பேச்சு பலமாக அடிபட துவங்கியது. ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணியை முறித்துவிட்டதாக போகுமிடமெல்லாம் சொல்லி வந்த பழனிசாமிக்கு அமித்ஷாவின் பேட்டி திடீர் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதனால் கூட்டணி இல்லை என்பதை உரத்த குரலில் சொல்ல முடிவெடுத்த பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடந்த கட்சி நிகழ்ச்சியை அதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தியுள்ளார். திமுக, பாமக, காங்கிரஸ், பாஜக கட்சிகளிலிருந்து விலகிய 10,000 பேர் அதிமுகவில் இணையும் விழா நேற்று நடந்தது. அதில் பேசிய பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். பழனிசாமியின் பேச்சு குறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் திமுக மட்டும் 35 இடங்கள் வரை போட்டியிட வேண்டுமென அக்கட்சியினர் விரும்புவதால் கூட்டணிக்குள் பிளவு ஏற்படும். அதனால் கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு விலகி அதிமுக பக்கம் வரும் என்று பழனிசாமி நம்புகிறார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி வந்து அதிமுக கூட்டணியில் இணைந்த பின் பாஜகவை நோக்கி பழனிசாமி சென்றுவிட்டால் நம் நிலை என்னாகும் என்ற பதட்டம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது. அதை போக்கவே இனி பாஜகவுடன் உறவு இல்லை என பழனிசாமி அடித்து கூறியிருக்கிறார். இதனால் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படும். அதன் வாயிலாக அதிமுகவுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என திட்டமிட்டு பழனிசாமி செயல்படுகிறார். வரும் வாரத்தில் தமிழகத்தின் மொத்த அரசியலும் மாறும் என்று நிர்வாகிகளிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார் என அதிமுக மூத்த நிர்வாகி கூறினார்.